கூட நான் இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9, 10 இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தொடர்ச்சியாய் ஒரு 4-5 வாரமாய் படித்து வருகிறோம். ஆண்டவர் அந்த கிருபையை, அதாவது கொலோசியர் 1 அதிகாரம் 6 வசனத்தை மையமாய் வைத்து படித்து வருகிறோம். கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் செய்கிறதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தருகிற அந்த கிருபையை நாம் சத்தியத்தின்படி அறியும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே அது வேலை செய்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை அடிப்படையாய் வைத்து வேதத்தில் என்னென்ன மாதிரியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது, அந்த கிருபை அந்த மனுஷனை எப்படிப்பட்டவனாய் மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறோம். போன வாரம் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷனை தேவனுடைய இருதயத்திற்கு உகந்தவனாய் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தை இது எழுதுகிறார். பொதுவாக எல்லா வேத ஆசிரியர்களுமே ஒத்துக்கொள்ளுகிறார்கள், இதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடைசி நிருபம் அப்படின்னு சொல்லி. அதை ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த விஷயத்தை எழுதுகிறார். ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆதி காலம் முதல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு தந்தர்லின்னு அந்த கிருபை எங்கிருந்து துவங்கினது அப்படின்னா ஆதி காலம் முதல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆதி காலம் முதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, உலகங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பு, ஆதியாகமம் 1:1 வானமும் பூமியும் உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்பே துவங்கின ஒரு காரியத்தை இங்கு எழுதுகிறார். இவைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாய் விளங்கி கொள்வதற்கு உதவி செய்வாராக. பொதுவாக வேதம் முழுவதிலும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா, தேவன் தன்னை மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக காத்திருக்கலாம், சரீர பலகீனம் சுகமாக தான் நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிற ஒரே ஒரு காரியம், அதிக முறை ஜெபிக்கிற காரியம் ஒன்று தான். தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். நாம் இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவில் நம்ம நிரப்பப்பட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த அறிவானது நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே நமக்கு தந்துடும். இன்றைக்கி தேவன் கிருபை தருகிறார். அந்த கிருபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு இதை எழுதுகிறார். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை அப்படின்னு எழுதுகிறார். அப்போ ஆதியாகமத்துக்கு முன்னாடி, ஆதியாகமம் 1:1க்கு முந்தின நாட்கள், அந்த நாட்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபை மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டதாய் வேதம் பதிவு பண்ணப்படுகிறது. அப்படின்னா அது என்ன, எப்படிப்பட்ட அந்த கிருபை அப்படி என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் தான் நமக்கு இந்த காரியத்தை புரிய வைக்க முடியும். ஏன்னா பைபிளில் ஆண்டவர் எல்லாத்தையுமே அப்படி ரொட்டேஷனை எழுதலை. சில இடங்களில் கொஞ்சமாக அப்படி வச்சிருக்கிறார். நிருபங்களில் இது தாராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சபை மக்கள், விசுவாசிகள் இந்த நாட்கள் அதிகமாய் நிருபங்களை படிக்க வேண்டும். அந்த நிருபங்களில் மட்டும்தான் தேவனுடைய திரித்துவத்தை குறித்த அந்த ரகசியங்கள் பூரணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஆதியாகமம் 1:1க்கு முந்தின அந்த நாட்களில் என்ன சம்பவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மனுஷனை படைப்பதற்கு முன்னாடி, மனிதன் வாழ்வதற்கு தேவையான உலகங்களை படைப்பதற்கு முன்னாடியே தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தேவதூதர்களிலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தேவனுக்கு விரோதமான எண்ணம் கொண்டு இந்த பூமியில் விழத்தள்ளப்பட்டார்கள். அந்த தேவதூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் சத்துருவாய் மாறி இன்னைக்கு தேவன் யாரை நேசிக்கிறாரோ அந்த மனிதர்களை துன்பப்படுத்துகிற அந்த வேலையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ மனுஷனை தேவன் படைக்கணும்னு சித்தம் கொள்ளுகிற அந்த டைம், அந்த நேரத்தில்
திரித்துவத்துக்குள் நடந்த ஒரு ஆலோசனை, அதுதான் இந்த வேதம், இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அந்த திரித்துவத்துக்குள் நடந்த ஒரு ஆலோசனை. ஒருவேளை நான் இதை சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், இப்படியெல்லாம் பைபிளில் இருக்குதான்னு. இருக்குது, நான் வசனம் காட்டுறேன். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் சிந்திக்கும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய சுபாவம், இப்போ மனுஷன், அதாவது என்னென்னா நமக்கு புரியுறதுக்காக, இந்த பூமிக்குரிய அறிவோடு நாம் அதை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போது மனுஷனை படைப்பதற்கு பிதா சித்தம் கொள்கிறார். ஆனால் ஆதியாகமம் 1:26 அப்படி தான் சொல்லுகிறது, நம்முடைய சாயலின்படியும் நம்மளுடைய ரூபத்தின்படியும். அங்கே பன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மையில் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது, மனுஷனை படைக்கிறோமே, ஏற்கனவே நாம் தேவதூதர்களை படைத்தோம், தேவதூதர்கள் தவறு பண்ணிவிட்டார்கள், அவர்களை தண்டிக்கப்பட்டார்கள். இப்போ மனுஷனை படைக்கிறோமே, இந்த மனுஷனும் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ண என்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. அப்போ கேள்வி வரும் பொழுது தேவன் நீதி, அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, தப்பு பண்ணால் எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவ நீதிக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் பட்ட வர்த்தனமாய் மாற்றிடுவார். எந்த மனுஷனும் தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கவே முடியாது. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அது தாவீதே ஆனாலும் சரி கொண்டு கர்த்தர் வெளிச்சத்தில் நிப்பாட்டிடுவார். அப்போ அப்படின்னா மனுஷன் தப்பு பண்ணாலும் அவனுக்கும் பனிஷ்மெண்ட் தான் என்கிற ஒரு காரியம் அங்கே வருகிறது. அப்போ வரும் பொழுது இதை எப்படி நம்ம பண்ணுறது? நாமளே மனுஷனை படைச்சிட்டு நாமளே எப்படி தண்டிக்கிறது? ஏன்னா தேவதூதர்களை படைக்கும் பொழுது அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள், மனுஷனை படைக்கும் பொழுது மாம்சத்தின்படி படைக்க வேண்டியிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு, அவங்கள எப்படி நம்ம தண்டிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த திரித்துவத்தில் மனிதனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் முழுக்க யாருக்கிட்ட இருக்குன்னா இயேசுவிடம் தான் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எங்கே படிக்கலான்னா, இயேசுவே சொல்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா 26, 27 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல குமாரனாகி கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட், அப்போ மனுஷனை படைக்கும் பொழுது அந்த மனுஷன் தவறு பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் வரும் பொழுது இவருடைய இருதயம் பொங்குகிறது. நாமளே படைச்சிட்டு நாமளே எப்படி தண்டிக்கிறது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற அவருக்கு அதுக்கு மனம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்போ இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு அவங்க ஒரு ஆலோசனை வருது. வேறு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணலாமா, கொஞ்சம் ஏதாவது அந்த மனுக்குலத்துக்கு ஏதாவது பண்ணலாமான்னு அப்படி பரிந்து பேசுகிற அந்த நேரத்தில் பிதா இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், அப்படியானால் மனுஷனுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்கன்னா மனுஷன் செய்த தப்புக்கு தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போது அப்படி அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் இயேசு யோசிக்கவே இல்லை, யோசிக்காமலே அவர் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார். மனிதன் தவறு பண்ணினால் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த தவறுக்கான அந்த தண்டனை ஒட்டு மொத்தத்தையும் நானே என் பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் கலாத்தியர் 1:4 2:20 அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணலை, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த 2ஐயும். ஏனென்றால் நாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏன் அவர் மூலமாய் கிருபை உலகத்துக்கு வருகிறது அப்படின்னா இவைகளை நாம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியமானது. 1:4 வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவராகவே பரிந்து பேச வந்தவரை பலியாடாய் மாற்றினாங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை, நமக்காய் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். 20ஆம் வசனம் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே
ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை வெறுதாவாக்குறதில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாச்சுன்னா, என் மேலே வச்ச அன்புனால தம்மை தாமே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த மரணம் என்பது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. சிலுவையில் தான் மரிக்க போகிறாரு. அந்த மரணத்துக்கு உள்ளாக இவைகள் சம்பவிக்கும். மரணத்துக்கு பிறகு இத்தனை மனிதர்கள் அவருக்குள் பிறப்பார்கள், இத்தனை மனிதர்கள் அவருக்குள் வாழ்வார்கள் என்பது உலகம் உருவாவதற்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. அதனால தான் பைபிளில் நிறைய இடங்கள் நம்ம பார்ப்போம், உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. உலகமே உருவாக்கப்படலை, அப்போவே அது தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்டு அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் இல்லையா, சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிச்சிங்கன்னா அதில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோட்ஸ் யாராவது எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அடுத்ததாக அந்த கிருபை நமக்குள்ளே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுது என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 அதை வாசிக்கிறேன். அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியலைன்னா மேட்ரு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை விளக்கம்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபை எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஒரு முறை சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் விரிவுமானது, அதை அநேகர் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி குறுகலானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொன்னார். அந்த ஜீவனும் அழியாமையும் தருகிற கிறிஸ்து இயேசு மூலமாய் வெளிப்பட்ட அந்த கிருபையை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதத்தில் நிருபங்களில் 2 வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இந்த 2 குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்து முன்னாடி வந்துருச்சுன்னா, கிறிஸ்து என்கிற பதம் எதை குறிக்கிறது அல்லது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனாய் இருந்த இயேசுவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்பது மனிதனாய் இந்த பூமிக்கு பிறந்த, அந்த சரீர பிரகாரமாக பிறந்தார்ல, அந்த சரீர பிரகாரமாய் வந்த அந்த சரீரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அவர் தேவனாய் இருந்து மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நான் வாசித்த வேத பகுதியில் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உலக தோற்றம் முன்னாடியே அவர் தீர்மானித்தார், என் பிள்ளைகள் தவறு பண்ணிட்டாங்கன்னா, தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீதி, அந்த பிதா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரோ அந்த தப்புக்கு, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன, அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த தேவ நீதி சும்மாவே இருக்காது. அப்போ அது அடுத்த கேள்வி கேட்குது, அது எப்படி? அவன் தப்பு பண்ணுவான், நீங்கள் தண்டனை அனுபவிச்சுருங்க, அப்போ அவனுக்கு அதை பற்றி எந்த அறிவுமே இருக்காது, அது எப்படி நம்ம அப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, என்னுடைய ஆவியை பெற்று என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு என் வழியாய் பரலோகத்துக்கு வருகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இதுதான் ரோமர் 8:1 சொல்லுகிறது. அப்போ என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு என் மூலமாய் வருகிறவர்களுக்குன்னு சொல்லி தேவன் ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். அந்த கிருபை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அந்த கிருபையானது எப்படிப்பட்ட வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற யாராகிலும் இயேசுவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தயவாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தை தேவ அன்புக்கு நேராய் திருப்புவார். அவர்தான் மனுஷனுக்காய் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார், நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தார், நமக்காய் பரலோகத்தில் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் அவர் ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியனாகவும் இருப்பார். ராஜா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர்,
ஆசாரியன் அந்த மனுஷனுக்காய் பரிந்து பேசுகிறவர். இந்த இரண்டையும் இயேசு செய்தபடியினால் இயேசுவின் மூலமாக இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். சரி, அந்த கிருபையானது நமக்குள்ளே எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு 4 பாயிண்ட் அல்லது 5, எவ்வளவு நேரம் நமக்கு அனுமதிக்குமோ அவ்வளவு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனமாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய பொருளை மட்டும் நான் உங்களோடு கூட கொஞ்சம் விளக்கமாய் பேச விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு தருகிற அந்த கிருபை முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுதுன்னா, பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கிறது. 2 காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் உலகம் தோன்றி மோசேயின் காலத்தில் சீனாய் மலையில் தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம். ஆனால் கிருபை என்பது உலகம் உருவாவதற்கு முன்னமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இதில் நாம் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நான் பாவத்தை மேற்கொள்கிறேனா, பாவத்தை ஜெயிக்கிறேனா, பாவம் என்னுடைய காலின் கீழ் மடங்கடிக்கப்படுகிறதா என்பதை குறித்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்கு முன்னாடி பாவம்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். வேதத்தில் 4 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பாவம், ஒன்று மீறுதல், இன்னொன்று அக்கிரமம், இன்னொன்று குற்றம். இந்த 4 சொற்கள் அங்கங்கே குறிப்பிடப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாய், மனிதனுக்கு விரோதமாய், தேவனுடைய பார்வையில் செய்யப்படுகிற இந்த 4 சொற்கள் சொல்லப்படுகிறது. இந்த 4 சொற்களும் ஒரே பொருளை குறிக்கிறது கிடையாது. 4ம் வேறு வேறு பொருள்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஒன்று, இந்த பாவம் அப்படின்றது அது மனிதனுடைய சிந்தனையில் தோன்றுகிற ஒன்று. அது வெளியில் யாருக்குமே தெரியாது. அவனுடைய மைண்டில் தான் அது இருக்கும். அவனுடைய யோசனையில், அவனுடைய சிந்தனையில் அது தோன்றுகிற ஒன்றாக இருக்கும். சிந்தனையில் தோன்றுகிற ஒன்று செயலில் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மீறுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மீறுதல் தேவனுக்கு விரோதமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் குற்றம் அப்படின்னு அர்த்தம். மனுஷனுக்கு விரோதமாக வந்துருச்சுன்னா அதற்கு பேர் அக்கிரமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மைனூட்டாக எப்படி அப்படின்னாச்சுன்னா, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னாச்சுன்னா நம்முடைய சிந்தனையில் அந்த எண்ணங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை. இது சாத்தியம்தானா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். எப்படி அப்படின்னாச்சு, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுனா நம்ம யாருமே விரும்பி பாவம் செய்கிறது இல்லை இல்லையா? யாருமே விரும்பி பாவம் செய்கிறதில்ல. நமக்கே தெரியும் சில காரியங்கள் தப்பு என்பது நம்முடைய மனசாட்சி சொல்லும், இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். நாம் விரும்பி செய்கிறதில்ல. ஆனால் சில நேரங்களில் நாம் நிர்பந்தமான மனுஷனாய் மாறி அவைகளை செய்ய வேண்டிய வந்துடுது. இப்போ எப்படி வச்சுக்கிடும், இப்படி ஒரு உதாரணத்துக்கு, இயேசுவால் மீட்கப்படுகிறதற்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு பாவத்தில் விழுந்துட்டான், ஒரு தப்பான அஃபேரில் இருக்கிறான், அல்லது தவறான மதுபான பழக்கத்துக்கு போயிட்டான், அல்லது ஏதோ ஒரு பொய் சொல்கிறதோ, அல்லது ஒரு திருடுறதோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்றை செஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கிடும். அவன் செஞ்சான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது அதை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழுகிறான். ஆனாலும் சில நேரங்களில் அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது, அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அதை கடந்து போகும் பொழுது அவன் மைண்டில் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்படி பண்ணிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம். சில நேரங்களில் அந்த சிந்தனையில் அந்த எண்ணம் வரும் பொழுது இவன் செய்யாமல் இருக்க முடியும், ஆனால் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியாது. அந்த சிந்தனைக்குள்ள அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம். நான் நிறைய நபர்களை பார்த்துருக்குறேன். இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிறைய சகோதரர்களை பார்த்துருக்குறேன். அப்போ அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னோடு பழகி இருந்தவங்க, என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க, அப்படிப்பட்டவங்களோடு நான் சேரும் பொழுது அந்த பழைய அந்த பழக்க வழக்கத்தில் அவன் இன்னும் என்னை கூப்பிடும் பொழுது என்னையும் அறியாமல் நான் விழுந்துருவனோன்ற அந்த பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த எண்ணம் அவங்கள சிந்தனைக்குள்ளே அவங்கள மறுபடியும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை ஜெயித்து வாழ்வதற்கு தான் கர்த்தருடைய அந்த கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த கிருபை, அந்த நினைவில் இயேசு என்னுடைய அந்த பாவத்தை, என் சிந்தனையில் தோன்றின அந்த பாவத்தை முற்று முடிய கழுவி விட்டார் என்கிற அந்த உணர்வு அந்த மனுஷனுக்குள்ளே வரணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளை மன்னிச்சிட்டாருங்க, நாம தான் நம்மளை மன்னிக்கலை. நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்கள். எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்,
நீங்கள் இப்படி சொல்கிறத எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னாச்சுன்னா, சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எதிர்பாராத ஒரு கஷ்டம், எதிர்பாராத ஒரு தோல்வி, எதிர்பாராத ஒரு சரீர பலகீனம், எதிர்பாராத ஒரு சில நஷ்டங்களை அல்லது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உங்கள் மனசாட்சி, நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு என்னைக்காவது சிந்தனையில் தோன்றிடுச்சுன்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசாட்சி, உங்கள் சிந்தனையில் இருந்த அந்த பாவம் இன்னும் கழுவப்படலை. அது மயக்கமடைந்த நிலைமையில் இருக்குது. சூழ்நிலையை பார்த்தோன்னே எந்திரிச்சிச்சு. அதுதான் அதுக்கான அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை, அவர் அந்த மரணத்தை பரிகரித்ததினால் அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 1:10 எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த தன்மையை, பாவத்தை ஜெயித்து வாழுகிற அந்த தன்மையை கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாய் மனுக்குலத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை மனுஷன் புரிந்து கொள்வதற்காக அவர் பாவ நிவாரண பலின்னு ஒன்று வச்சிருக்கிறார். நீங்கள் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு பின்னாடி உள்ள சம்பவங்களையும் படித்து பாருங்கள். அதில் படிச்சிங்கன்னா சில காரியங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அதை இன்னும் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருப்பார். அப்படி தெளிவாக எழுதும்போது 2 காரியத்தை அதில் குறிப்பிடுவார். 2 ஆடு, ஒன்று பலி செலுத்துவதற்கு கொண்டு வருகிற அந்த ஆடு, இன்னொன்று போக்காடாய் விடப்படுகிற அந்த ஆடு. 2 இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு இது சரியாக புரியாததுனால தான் இன்னும் அவனுடைய சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பிள்ளைகளை பார்க்கும்போது, பிள்ளைகள் தவறு பண்ணிடுறாங்கன்னா, அல்லது பிள்ளைகள் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, அல்லது வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் தடைப்படுதுன்னா, இவங்க அதை பார்க்கும்போதே மைண்டில் எதை நினச்சிட்டு பார்க்குறாங்கன்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குது, அதனால தான் இன்னும் இந்த நன்மைகள் கிடைக்கல, இன்னும் ஏதோ சரி பண்ண வேண்டியது இருக்குது போல், இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவம் என்று சொன்னால் அது என்னவா இருந்தாலும் சரி கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கு. இப்போ நம்ம சிந்தனையில் குற்ற மனசாட்சிக்கு இடமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வீட்டில் போய் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் எடுத்து நல்லா படிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. அதில் 2 காரியம். ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த ஆடு அடிக்கப்படும், அதனுடைய ரத்தம் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போகப்படும், அந்த ரத்தம் 7 தரம் தெளிக்கப்படும். அதுக்கு பிறகு அங்கேருந்து, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்க ஆரம்பித்து ஆசரிப்பு கூடாரம் ஃபுல்லாக தெளித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மேலும் அந்த ரத்தத்தை தெளித்து வெளியில் அந்த பலிபீடம் வரைக்கும் தெளிக்கப்படும். அந்த பலிபீடம், அங்கே இருக்கிற அந்த பொருள்கள், இவைகளை என்ன வடிவத்தில் தேவன் வச்சிருப்பார் தெரியுமா? வெளியில் அந்த அடிக்கப்படுகிற அந்த பலிபீடம், அதுக்கு நேராக இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு உள்ளே போகிறதுல 2 பக்கம், அந்த பக்கம் ஒரு பக்கத்தில் குத்து விளக்கு, ஒரு பக்கத்தில் தேவ சமூகத்தை அப்பம் வைக்கப்படுகிற மேஜை, இப்படி தான் வச்சுருப்பார். இப்படி தான் இருக்கும். இதை பூமியிலிருந்து பார்க்குறதுக்கு இந்த கண்ணோட்டம் மட்டும்தான் தெரியும். பரத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அதுவும் உயரத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சில நேரங்களில் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க இல்லையா? பூமியிலிருந்து பார்க்குறதுக்கு உங்கள் பட்டணம் ஒரு மாதிரியாக தெரியும். ஃப்ளைட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட் அப்படியே டேக்கப் ஆகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊரினுடைய வடிவமே வேறு ஒன்றாய் தெரியும். அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள், அந்த இடம், அந்த தோட்டம், அது எல்லாமே வேறு ஒரு வடிவத்தில் தெரியும். அப்படி தான் ஆசரிப்பு கூடாரம் பூமியில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, ஒரு பலிபீடம் தெரியும், ஒரு தொட்டி தெரியும், தொட்டிக்கு நேராக அது உள்ள பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே போயாச்சுன்னா அதுங்க தூப பீடம், அதை தாண்டினோன்னு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், இடது பக்கத்தில் குத்து விளக்கு, வலது பக்கத்தில் மேஜை, இது மட்டும்தான் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் மேலேருந்து பார்க்கும் பொழுது அது எப்படி தெரியும்னா, ஒரு சிலுவை வடிவத்தில் இருக்கும். எப்படி சிலுவை கீழே ஊன்றப்பட்டு மேலே நேர்கோடாய் ஒன்றும் அதர் சைடில் 2 ஒரு கோடு இருக்குதோ, இதே போல தான் இருக்கும். அப்போ இந்த பலி மிருகத்தின் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து ஒவ்வொன்றின் மேலும் தெளிக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, சிலுவை வடிவத்தில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, தெளிக்கப்பட்டதுன்னா, எந்த மனுஷனுக்காக அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, அந்த மனுஷன் கொண்டு வந்த அந்த ஆட்டின் ரத்தத்தை பார்த்து, அந்த சிலுவையில் வடிவத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பார்த்து அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கிறதோட விஷயம் முடியலை. அதே 16ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா, அதில் ஒரு ஆடை போக்காடாக விடுறாங்க. அதில் குறிப்பாக 22வது வசனம், லேவியராகமம் 16:22, அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக,
அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்தில் போகவிட கடவன். அதாவது இந்த மனுஷனுடைய அக்கிரமம், இந்த மனுஷன் செய்த பாவம், அது செயலாக மாறி, அது குற்றமாக மாறி, மீறுதலாக மாறி, அக்கிரமம் மாறி, இப்படி எல்லாம் வந்து நிற்கும் பொழுது இந்த மனுஷன் தன்னுடைய கரத்தை அந்த ஆட்டின் மேலே வச்சுட்டானா, இப்போ அந்த ஆடை போக்காடாக விடுவாங்க. அப்படின்னா அந்த ஆடை விரட்டி விடுவாங்க. இந்த மனுஷன் இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆடு போகும் 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 போகும். பக்கத்தில் பார்க்கும்போது அந்த ஆடு பெருசாக தெரியுது, தன்னுடைய பாவம் பெருசாக தெரியுது. கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த ஆடு சின்னதாகுது. இவனுடைய குற்ற மனசாட்சி, இவனுடைய எல்லாத்தையும் அது சுமந்துட்டு போகுது. அது தூரமாக போகிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரமாகுது, இன்னும் கொஞ்சம் தூரமாகுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆடு இவனுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவனுடைய எல்லா அக்கிரமத்தையும் சுமந்து கண்டது தூரமாய் போய்விட்டது. நிறைய பேர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க கூட இன்னும் குற்ற மனசாட்சியோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குற்ற மனசாட்சியை சுமந்து கொண்டு அவர் தூரமாய் போனார். இன்னைக்கு அது நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த கிருபையை அனுபவிக்கவே இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், நான் சொல்லுகிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலேயே அதை அனுபவிக்க முடியலை. அப்படின்னாச்சுன்னா குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் சிரிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனாலும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்க்கும் பொழுது இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்னை கழுவிருச்சு, என் குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்கிருச்சு அப்படின்ற அந்த நிச்சயம் அந்த மனுஷனுக்குள்ளே வருதோ, என்னைக்கு தேவனை நினச்ச உடனே, அந்த தேவ அன்பை நினச்ச உடனே அவன் கண்கள் கலங்கி அன்பினால் பொங்குறானோ, அன்னைக்கே அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சி அவனை விட்டு வெளியில் போகுது. நிறைய கிறிஸ்தவங்க கிட்ட இது இல்லை. அதனால தான் அவங்களால தேவ சமூகத்துக்கு வர முடியலை, தேவனோடு கிட்டி சேர முடியலை. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று கிடைச்சா சந்தோஷப்படுறாங்க, கிடைக்கலன்னா வருத்தப்பட்டுருந்தாங்க. அப்படி இந்த காலை வேளையில் நான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் அறியணும்னு விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை விட்டு நீங்கி போயிருச்சு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டவராய் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு அவர் 3 நாள் பூமிக்கு அடியில் வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் குடியில்லாத, அந்த வசனம் சொல்ல, குடியில்லாத தேசத்திற்கு போவதாக. நம்ம எல்லா குற்ற மனசாட்சியும் நீங்கள் இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றாலும் குற்ற மனசாட்சியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குற்ற மனசாட்சியே இல்லாமல் வாழ்வதற்கு தான் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 2வது, அந்த கிருபை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறது? எபேசியர் 2:7 இதை குறித்து நான் நிறைய திங்கட்கிழமை பேசியிருக்கிறேன். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற ஒரு அனுபவம். நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய நினைவுகள் இப்போ எப்படி இருக்குது? கிறிஸ்துவோடு கூட எழுப்பி, எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தது தான் நமக்கு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை யாராவது புதுசாக இருந்தால் அவங்களுக்கு இது உபயோகப்படும். நான் என் மகளை கொண்டுட்டு போய் காலேஜில் சேர்க்கறதுக்காக நான் ட்ரெயினில் போனேன். ஃபஸ்ட் டைமு அன்னைக்கு தான் ட்ரெயின்லேயே ஏசியில் புக் பண்ணி போகிறோம். ஏன்னா எங்கேயுமே சீட்டு கிடைக்கல, நிறைய லக்கேஜ் இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் அப்போ தான் போகிறோம். அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ட்ரெயினில் போகும்போது அவங்க ஏசியில் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போனால் அதில் அந்த மெத்தையே வித்தியாசமான ஒரு மெத்தையாக இருக்குது. அங்கே தலையணை இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, கம்பளி இருக்குது, என்ன தேவையோ தேவையானது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் போகிற அதே ட்ரெயினில் ஒரு 2 பெட்டி தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது. அங்கே அவர்களுக்கு மெத்தை தலையணை எதுவுமே கிடையாது, வெறும் சாதாரண ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. அதிலேருந்து ஒரு 4 பெட்டி தாண்டிங்கன்னா அன்ரிசர்வ்டு பெட்டி இருக்குது. அங்கே போனீங்கன்னா இதுலையாவது ஸ்லீப்பர்லையாவது ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு. அங்கே போனீங்கன்னா பயங்கர நெருக்கம். அங்கே சீட்டுக்கும் பிரச்சனை, நின்றுக்கிட்டு போகணும், எந்த வசதியுமே இருக்காது. இத்தனைக்கும் பெட்டி ஒரே இடத்துக்கு தான் போகுது, அந்த ட்ரெயின் ஒரே இடத்துக்கு தான் போகுது.
ஒரே ட்ரெயினில் தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நிற்கிறார்கள், அடுத்த எல்லைக்கு வரமாட்றாங்க. என்ன காரணம்? ஏன் இவர்கள் வருவதில்லை என்றால், ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தபடி ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலையை கொடுத்தா இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ அன்ரிசர்வ்ல இருக்கிற மனுஷன் எனக்கும் நீங்கள் எனக்கு பெட்ஷீட் கொடுங்க, எனக்கும் நீங்கள் எல்லாமே கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அதுக்கானது இல்லை. இன்றைக்கி நாம் ஒரே பரலோகத்தை நோக்கி தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணுகிறோம். ஆனால் ஒரு சிலர் அனுபவிக்கக்கூடிய உன்னதமான அந்த கிருபையை ஒரு சிலரால் அனுபவிக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் புரியலை. அதாவது விசுவாசமானது அக்கினியினாலே சோதிக்கப்படும் வசனம் சொல்லுது. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட தான் நாம் பொன்னாய் தொடங்க முடியும். நிறைய நபர்கள் விசுவாச வாழ்க்கையில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்கிற அந்த அறிவு இன்றைக்கி நமக்கு தேவை. நம்ம பூமியில் இருந்தாலும் நான் எங்கே வாழ்கிறேன், என் வாழ்க்கை எப்படிப்பட்டது, யாரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன், என் முன்னாடி இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன என்பதை குறித்த அந்த அறிவு நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இல்லை. இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது போல அநேக நேரங்களில் தேவனை நாம் பார்க்குற அந்த பார்வை தான் தப்பாக இருக்குது. நம்ம உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சீட் அவர் கூட உட்கார்ந்துருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றுமுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லா அதிகாரமும் இயேசு என்கிற பெயருக்கு கீழே இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவன்ற பெயரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நமக்கு முன்னாடி எல்லாமே மண்டியிடும். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்கன்னா உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே வழி திறக்கும். நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்கன்னா மருத்துவத்திலையும் உலகத்திலையும் குணப்படுத்தாத வியாதிகள் உங்களுக்கு முன்னாடி மண்டியிடும். ஏனென்றால் அந்த நாமம் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது. எல்லா வல்லமைக்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்குத்தான் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு போனார், சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் மனுஷனுக்குள்ளே அது கிரியை செய்யாதுன்னார். அதுக்காக வேணுக்குன்னு சோதித்து பார்க்க நான் சொல்லலை. நீங்கள் வேதத்தில் கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தேவன் சில காரியங்களை அவர் செஞ்சுட்டு போயிருக்கிறார். அப்போ உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை மாம்ச எண்ணங்களை குறைத்து ஆவியில் அதிகமாய் வளர்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரோடு வாழ்கிறோம், அவரோடு இருக்கிறோம், அவரோடு நடக்கிறோம், அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன், அவர் கூட வேலை செய்கிறேன், அவர் கூட நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ளே வரதான் மாம்சிக எண்ணங்கள் குறையும், ஆவிக்குரிய சிந்தனைகள் கூடும். இன்றைக்கி எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான கிருபை வைக்கப்பட்டிருக்குது. உங்களை கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார வச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்திற்கு தகுந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் பூமியில் வாழ முடியும். நான் அந்த ட்ரெயினில் போகும்போது எப்படி அந்த மனுஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு தகுந்த வசதிகள் அவனுக்கு செய்யப்படுகிறதோ, அதே போல் உங்கள் சிந்தனையில் நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்ற அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, பரலோகத்திலிருந்து பார்க்கிறவர் உதடுகளின் அசைவை கவனிப்பதில்லை, இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ அவன் முகத்தை பார்க்குறாடா, நான் அவன் இருதயத்தை பார்க்குறேன். ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா நாம் கேட்கிற அந்த வார்த்தைகளை வைத்தல்ல, நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தை வைத்து நமக்கு கொடுக்கிறார். நம்ம இருதயத்தின் எண்ணத்தில் நான் கிறிஸ்துவோடு உட்கார்ந்துருக்கிறேன், அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு முன்பாக இந்த உலகமும் உலகத்தின் அதிபதியும் உலகத்தின் கவர்ச்சியும் ஈர்ப்பு தன்மையும் எல்லாமே மண்டியிடும். உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். இது எங்கே தீர்மானிக்கப்பட்டதென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. மனுஷன் உலகத்தையே நம்ம படைக்கலை. கர்த்தர் உலகத்தை படைச்சா உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கும், உலகம் இப்படி மனுஷனுக்குள்ளே வரும், அவனை இப்படி விழத்தள்ளும், இதெல்லாம் முன்னறிந்து தான் இதிலிருந்து என் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இப்படி படைச்சிருக்கிறார்.
நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன 5 கிராம் பொருளாக இருந்தால் கூட மேலே போட்டால் அது கீழே வருது. ஏன்னா இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. மேலே என்ன போட்டாலும் கீழே வந்துடும். ஆனால் பல டன் வெயிட் உள்ள அந்த ஏரோப்ளைனை பாருங்கள், அதை எப்படி போகுது, இந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து புறப்பட்டு போகிறது. அப்படின்னா இந்த ஈர்ப்பு விசையை எதிர்த்து புறப்பட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அந்த 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 ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்குது. அதே போல தான் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை எல்லா மனுஷனும் விழுகிற அந்த இடத்துல உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இது எல்லாரும் அனுபவிக்கலை, ஆனால் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் சொன்னால் வியாதி சுகமடையும், நீங்கள் சொன்னால் அற்புதங்கள் நடக்கும், நீங்கள் சொன்னால் திருந்தாத மனுஷன் திருந்துவான், இயற்கை மாறும், தேவன் தீர்மானித்த திட்டங்கள் மாறும். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய முடியும். தேவன் அவைகளை மனுஷனுக்குன்னு தேவன் தீர்மானித்தார். இவைகளை இயக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மகிட்ட கொடுத்தார். அதுதான் எபேசியர் சொல்லுகிறது. அவருடைய எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். நீங்கள் உன்னதங்களில் இருக்கிறீங்கன்னா உங்கள் தலை இயேசு தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரீரமான நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறதோட ரைட்டு, அதோட ஆண்டவரே நீங்கள் இந்த ஜெபிக்கிற ரூமோடு உட்காந்துக்கோங்க, நான் வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் வராதிங்க, அங்கே வேறு, அதாவது வேறு, இங்கே வேறு அங்கே வேறு, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, அவர்தான் தலை. அவர் என்ன எனக்கு சொல்லுகிறாரோ அதற்குத்தான் நான் கீழ்ப்படியணும். அதற்கு கீழ்ப்படியும்படி தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த கிருபையை தேவன் உலக தோற்றம் முதல் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறார். இதில் வாழுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு, அவர்கள் இந்த லைன்லேயும் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறார். உன்னதங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாம் பரலோகம் கொண்டு வரும். மூன்றாவது, இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இன்னொரு வாழ்வு என்னன்னா, 1 கொரிந்தியர் 1:2 அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும். 2 காரியத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று எழுதுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னைக்கு பரிசுத்தம் அப்படின்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவீடு வைக்கிறார்கள். வேதம் எதை பரிசுத்தம் என்று சொல்லுகிறது என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் அதை பேச விரும்புகிறேன். இது ஒன்று தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரிசுத்தம் என்பது ஒரு நாளும் செயலின் அடிப்படையில் இல்லை. நீங்கள் வேதத்தில் கவனித்து பாருங்களேன். பரிசுத்தம்னா என்னன்னா, மனுஷன் என்னென்னவோ சொல்லுவான். அதாவது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விபச்சாரம் பாவம், உண்மைதான். ஆனால் ஓசியா 1:2 வாசித்து பாருங்கள். ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் போய் ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ண சொல்வார். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேனே தவிர வேறு விதமாய் தயவாய் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மதுபானம் குடிக்கக்கூடாது, பீடி சிரட்டு குடிக்க, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பரிசுத்தத்தை கெடுக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வெளியிலிருந்து மனுஷனுக்குள் போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அப்படின்றார். அப்படின்னா இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இவைகளெல்லாம் பரிசுத்தத்தின் கிரியைகள், பரிசுத்தத்தினுடைய கனிகள், கிரியைகள். பரிசுத்தத்தினுடைய அந்த வேர் எது? பரிசுத்தம்னா என்ன? அந்த வேர் எது? வேதத்தில் பைபிளில் எங்கெல்லாம் முதல்ல பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கு என்பதை குறித்து ஒரு 4 வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல பரிசுத்தம் எங்கே எழுதப்பட்டிருக்குது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஒரு நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார்.
இதில் மனுஷனுடைய கிரியைன்றது ஒன்றுமே இல்லை. ஒரு நாளை பரிசுத்தமாக்குறார். ரெண்டாவது பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்கிற ரெண்டாவது வேத பகுதி எதுனா யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி அப்படின்றார். உன் பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த ஒரு இடத்த சொல்லுகிறார். இது பரிசுத்தமான இடம். அப்போ முதலாவது ஒரு நாளை சொல்லுகிறார், அடுத்து ஒரு இடத்த சொல்லுகிறார், அடுத்து எங்கே சொல்ல யாத்ராகமம் அடுத்து 3வது பகுதி எங்கன்னா யாத்ராகமம் 12 அதனுடைய 16வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். கூடி வருகிற ஒரு கூட்டம், அப்படி ஜனங்கள் கூடி வருகிற அந்த கூட்டத்தை பரிசுத்த சபை கூடுதல் அப்படின்னு சொல்கிறார். இது 3வது இடம். 4வது இன்னொரு இடம் எழுதப்பட்டிருக்கு, யாத்ராகமம் 13:2. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்கிறார். 4 விஷயம், 4 இடம் வாசிச்சிருக்கிறேன். 4லுமே மனுஷனுடைய கிரியையே கிடையாது, மனுஷனுடைய செயல் எதுவுமே கிடையாது. முதலாவது 6 நாளில் தேவன் சில காரியங்களை படைத்தார். 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்து அந்த நாளை பிளஸ் பண்ணிட்டு அந்த நாளை பரிசுத்தமாக்குறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அது பரிசுத்தமானதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ இடங்கள் பூமியில் இருந்தாலும், அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன, பரிசுத்தம்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா பிரித்து எடுக்கப்படுகிறது. அதாவது 6 நாட்கள் இருந்தாலும் தேவனுக்குன்னு சொல்லி ஒரு நாளை அவர் பிரித்து எடுக்கிறார். அந்த நாள் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. பூமியில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அந்த சீனாய் மலையில் தேவன் மோசே எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து தான் நான் உனக்கு பிரமாணத்தை எழுதி கொடுக்க போகிறேன், அதனால் உன் பாதரட்சை கலட்டி போடு, இந்த இடம் பரிசுத்தமானது அப்படின்றார். 3வது நம்ம பார்க்குறோம், உலகத்தில் எத்தனையோ இடங்களில் ஜனங்கள் கூடுகிறார்கள். இன்றைக்கி அரசியல்வாதி கூட்டம் கூடுறாங்க, சினிமா நடிகர்கள் கூட்டம் கூடுறாங்க, எங்கெங்கேயோ கல்யாண வீட்டில் கூட்டம் கூடுறாங்க, எங்கெங்கேயோ கூட்டம் கூடுறாங்க. ஆனாலும் தேவனுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கென்று கூடுகிறோம் இல்லையா, அந்த கூட்டத்தை அவர் பரிசுத்தம் அப்படின்றார். 4வது பார்த்தீங்கன்னா, கற்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தை, அதை பரிசுத்தம் அப்படின்றார். ஆனால் மனுஷன் அவன் இன்னும் அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷன் பாவத்தில் தானே பிறக்கிறான், பிறக்கும் போதே பாவத்தை சுமந்து கொண்டு பிறக்கிறான், அவன் எப்படி பரிசுத்தமாக மாற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, எவைகளை எல்லாம் எனக்கென்று பிரிக்கிறீர்களோ, எனக்கென்று வேறு பிரிக்கிறீர்களோ அது எல்லாமே பரிசுத்தம் அப்படின்றார். அதை இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் இன்றைக்கி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இயேசுக்காக நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வேறு பிரித்து இந்த சமுதாயத்தை இந்த உலகத்திலிருந்து நான் கிறிஸ்துவுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற மனநிலையோடு நீங்கள் வாழ்வீங்கன்னா தேவனுடைய பார்வையில் நீங்கள் பரிசுத்தவான். அதாவது பரிசுத்தோன்றது என்னென்னா, கர்த்தருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கள, இது கர்த்தருக்குன்னு ஒதுக்குறீங்கள, இது கர்த்தருக்குன்னு வைக்கிறீங்கள, அதைத்தான் அவர் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுகிறார். வேதத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் உதாரணத்துக்கு யோசுவா 3:5 அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல்லு, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அப்படின்றார். இங்கே ஜனங்கள் தங்களை பிரித்து வைக்கணும், நம்ம செப்பரேட் ஆகணும், தேவனுக்குன்னு தனியாகணும். ஆனால் அதே நேரம் லேவியராகமம் 23:32 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர்னு சொல்லுகிறார். அப்போ அது ஒன்றால் முடியாது, என்னால் தான் முடியும்னு சொல்லுகிறார். இப்படி சில காரியங்கள் இருக்குது. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் என்பது மனிதனுடைய செயலின் அடிப்படையில் இல்லை, மனிதனுடைய சிந்தனையின் அடிப்படையில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுதோ கர்த்தருடைய ஆவியானவர் சரியாய் புரிய வைப்பாராக. உங்கள் நினைவில் நீங்கள் இப்போ ஒரு குழந்தைய பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளைய கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தருக்காக நான் இந்த பிள்ளையை வளர்க்குறேன், இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்த்து கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற சிந்தனை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். பரலோகம் அந்த பிள்ளைய பரிசுத்தமாகவே பார்க்குது. நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்தார், இந்த வேலை நான் கர்த்தருக்காக செய்கிறேன், இந்த மனநிலையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தமாகவே தான் பார்க்குறார், இந்த வேலை பரிசுத்தமானதுன்னு பார்க்குறார். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று பிரித்து வைத்தால், கர்த்தருக்குன்னு முடிவெடுத்தால், இது கர்த்தருக்குரியது, இந்த நாள் நான் 6 நாள் வேலை செஞ்சுட்டேன், இன்றைக்கி நான் கர்த்தருக்காக ஓய்வெடுக்க போகிறேன், கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா தேவனுடைய பார்வையில் அது பரிசுத்தமான நாள். அப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை
இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இது கிரியையின் அடிப்படையில் வரல. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் கிரியையின் அடிப்படையில் பரிசுத்தத்தை தேடினாங்க. வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறோம், ஒருத்தலாமலும் மறுக்கொழுந்திலும் தசமபாகம் கொடுக்குறோம், நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் பரிசுத்தமே இல்லை அப்படின்ட்டார். அதனால தான் நீங்கள் பைபிளில் பாருங்கள், யாரையுமே திட்டாத இயேசு கிறிஸ்து அதிகமாக திட்டுனது யாரன்னா பரிசேயர்களையும் வேதப்பாரர்களையும் தான் சொன்னார். ஏன்னா தேவனை குறித்து அவர்கள் சரியான ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அவங்க சரியாக புரிஞ்சுக்கிடவே இல்லை. இன்றைக்கும் நிறைய நபர்கள் இன்றைக்கும் பரிசேய அந்த ஸ்பிரிட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர தேவனுக்கேற்ற அந்த ஸ்பிரிட்டுக்கு அவங்க வரவே இல்லை. அதாவது ரோமர் 12:1 சொல்லுகிறது, சகோதரரே உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாய், தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீங்கள் அறியத்தக்கதாக உங்களுடைய மனது புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள் அப்படின்றார். உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்றார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படின்றார். பலின்னு வந்தாலே அது சாகிறது தான். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 12:1 ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறது. உயிருள்ள பலியாய், பலியினாலே சாகிறது தானே, அப்போ எப்படி அதில் உயிர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் ஆடு கொண்டு போய் பலி செலுத்த போகிறான்னு வச்சுக்கோங்க. அது தகன பலி தான் முதல் பலி, அதில் தான் செலுத்தணும். ஒரு ஆடை கொண்டுட்டு போய் செலுத்துறான்னா அந்த ஆட்டினுடைய எதுவுமே இந்த மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது. கொண்டுட்டு போய் கொடுத்துட்டான்னா ஆட்டினுடைய ரோமத்தில் இருந்து அந்த ஆடு எதுவுமே அந்த ஆசாரியன் அதுலேருந்து ஒரு சின்ன மாம்ச துண்டை கூட ஆசாரியனும் சாப்பிட முடியாது, இந்த மனுஷனுக்கும் கொடுக்க மாட்டான். அந்த ஆடை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது என்னன்னா, இந்த ஆடு முழுக்க முழுக்க கர்த்தருக்குரியது அப்படின்ற மனநிலையில் தான் கொடுப்பான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா நீங்கள் என்னென்னா, என் சரீரத்தை இப்போ நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் கர்த்தருக்கு சொந்தமான. இப்படி உங்களை வேறு பிரிக்கிறீங்கன்னா பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பரிசுத்தமானவர்களாக தான் பார்க்குது. ஒருவேளை ஒரு சில தவறுகள் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஒரு சில பேச்சில் இன்னும் நான் சரியாகலையே, கிரியையில் இன்னும் நான் சரியாகலையே, சில நேரங்கள் நான் விழுந்துருதேனே, இப்படி உங்கள் மைண்டில் சில காரியங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா பரிசுத்தமாகத்தான் பார்க்குறார். இதை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்குது. கொரிந்து பட்டணத்தை குறித்து தான் இப்படி எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உள்ளே படித்து பாருங்கள், கொரிந்து பட்டணத்தை என்னென்ன சேட்டையெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி உள்ளே படித்து பாருங்கள். அதில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல சொல்லுகிறார், தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அப்படின்றார். ஆனால் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? கொரிந்துவில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் அப்படி ஆரம்பிக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது நிறைய குறைகள் நம்மில் இருந்தாலும் பரலோகம் நம்மளை பரிசுத்தவான்களாகத்தான் பார்க்குது என்கிற அந்த மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அந்த எண்ணம் என்னைக்கு உங்களுக்குள்ளே வருதோ அன்னைக்கு பரலோகம் உங்களை பாதுகாக்கிற பரிசுத்தப்படுத்துகிற பொறுப்பை பரலோகம் எடுத்துக்கொள்ளும். பரலோகம் உங்களை செக்யூர் பண்ணும், பரலோகம் உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். நாம் பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நம்முடைய விழுகை ஆரம்பிக்கும், அன்னைக்கு நாம் விழுந்து போவோம். ஏனென்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். செடி தான் முக்கியம். நீங்கள் உங்களை சிந்திங்க, நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், வேறானது பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நான் அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிறேன். நீங்கள் அப்படி கர்த்தருக்குன்னு உங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம நினைப்பு எப்படி இருக்குது? நாம் எங்கே வாழுகிறோம்? ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவன் பெருமையாக சொல்லுவான், நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஒரு பிரபலமான மருத்துவரிடம் வேலை செய்கிறவங்க அதை சொல்லுகிறதுலே ஒரு கெத்து இருக்கும். எத்தனை பேருக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறதுல பெருமை இருக்குது? எத்தனை பேருக்கு நான் கிறிஸ்தவன்னு தைரியமாக சொல்ல முடியுது? எத்தனையோ நபர்கள் இன்னும் ரகசியமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் வேலை செய்கிற இடத்துல நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்தாவியில் நிரம்புறவன், இந்த வார்த்தையை சொல்வதற்கே நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், பரலோகம் என்னை பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் பார்க்கிறது என்கிற அந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்கள் பரிசுத்தத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார், அவர் பொறுப்பெடுத்து கொள்வார், அவர் நடத்துவார்.
அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். நம்ம சிந்தனைக்கு ஒரு வலிமை இருக்குது. நம்ம சிந்தனைக்கு ஒரு நம்முடைய எண்ணங்களில் நாம் எவ்வளவு வலிமை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவு வலிமை நம்முடைய சரீரத்தின் மூலமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது நேரமாயிருச்சு, இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் இருந்தாலும் சரீரம் பலனடையப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்தாள். அதுதான் எபிரேயர் 11 நம்ம வாசித்து போன திங்கக்கிழமை சொன்னோம். நம்முடைய எண்ணம் எப்படியோ அது நம்முடைய சரீரத்தில் வெளிப்படும். 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா, பாவத்தை மேற்கொண்டு வாழுகிற ஒரு கிருபை. பாவம் நம்மளை ஜெயிக்காது, பாவ சிந்தனை நம்ம ஜெயிக்காது, பாவத்தினால் உண்டாகிற குற்ற உணர்வு நம்மளை ஜெயிக்காது. நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அன்பையே எப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால இந்த பாவ எண்ணங்கள் நம்மை விட்டு தூரமாய் ஓடி போகிறது. 2வது, உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற அந்த மனநிலை. நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், கிறிஸ்துவும் நானும் இந்த பூமியில் வாழ்கிறோம், பரலோகத்தில் மட்டுமல்ல இந்த பூமியிலும் அப்படிதான் வாழ்கிறோம் என்கிற அந்த மனநிலை நமக்குள் வரும்பொழுது இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற எல்லா அதிகாரமும், அது சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் கடனாக இருக்கலாம், வேலையில் முன்னேற முடியாமல் பண்ணுகிற தடையாக இருக்கலாம், எல்லாம் வழி திறக்கும். உங்களுக்கு முன்னாடி ஒன்றும் எதிர்த்து நிற்காது. 3வது என்னென்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். உலகத்தால் கரைப்படவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் என்கிற அந்த மனநிலை நமக்குள்ளே வரும்பொழுது அந்த மனநிலை நம்ம சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். யோசேப்புக்குள்ள அந்த மனநிலை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் அந்த பெண் என்ன பண்ணான்னா, திருக்குறானில் தான் இது நல்ல தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவங்க வீட்டில் இருந்த எல்லா தெய்வங்களுடைய கண்ணையும் கட்டினான். அப்போ யோசேப்பு கேட்குறாரு, எதுக்கு இந்த கண்ணெல்லாம் கட்டுறீங்க, இந்த தெய்வம் உங்கள் சாமியோடைய கண்ணை எதுக்கு கட்டுறீங்கன்னு. அப்போ அந்த போத்திபாருடைய மனைவி சொல்கிறாள், இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது, இதை எங்கள் தெய்வம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண் சொல்லுகிறாள். சொல்லிட்டு அவனை பாவம் செய்ய கூப்பிடும் பொழுது தான் யோசேப்பு சொல்கிறார், இவைகள் தெய்வங்களே கிடையாது, தெய்வம் ஆவியாக இருக்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிப்போனான். என்ன காரணம்? சிந்தனையில் எப்பொழுதுமே தேவனை குறித்த அந்த எண்ணம். கையில் பைபிள் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, சபை கிடையாது, இன்றைக்கி இருக்கிற ஆராதனை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போதே எண்ணத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் யோசேப்பை காத்து கொள்ளுமானால், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக இயேசுனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எந்த பாவத்தையும் நிவர்த்தி பண்ணுகிற அந்த இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன்ற அந்த மனநிலை நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எப்படி பரிசுத்தமாக முடியும்? நீங்கள் நினைக்க நினைக்க, சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன் கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.